ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்காகவே கரண்ட் அஃபேர்ஸ் சுட சுட செம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருக்கோம். ஆமா சிபி, இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்டோபர் 24, 2025 ஓட கரண்ட் அஃபேர்ஸ். இதோட கம்ப்ளீட் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. அதுவும் மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் பக்கா. எக்ஸாக்ட்லி. ஸோ மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி நிலா, இன்னைக்கு என்ன ஹாட் டாபிக்ல ஆரம்பிக்கலாம்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2025, அதாவது IMC 2025 நடந்திருக்கு. இது 9th எடிஷன். நியூ டெல்லியில இருக்கிற யஷோபூமி இந்தியா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸ்போ சென்டர்ல நடந்திருக்கு. ஓ வாவ்! இந்த ஈவெண்ட்ல நம்ம யூனியன் மினிஸ்டர் ஜோதிலாதித்ய சிந்தியாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் செக்ரட்டரி டாக்டர் நீரஜ் மித்தலும் சேர்ந்து செகண்ட் இன்டர்நேஷனல் பாரத் 6G சிம்போசியம் 2025 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. 5Gயை இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள 6G சிம்போசியமா? ஸ்பீட் தான் சிபி. இந்த சிம்போசியம்ல நம்ம பாரத் 6G அலையன்ஸ் 2 முக்கியமான MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நாஸ்கான் கூட, இன்னொன்னு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA கூட, டெக்னாலஜி கொலாபரேஷனுக்காக. சூப்பர்! இது மட்டுமல்ல, ஸ்பெக்ட்ரம் ரோட் மேப் ஃபார் 6G இன் இந்தியா மாதிரி 4 ஒயிட் பேப்பர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சருக்கு இப்பவே பிளான் பண்றாங்க. அப்சல்யூட்லி. இது ஈவெண்ட்ல நம்ம யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்தியாவோட முதல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சம்மிட், அதாவது சாட்காம் சம்மிட்டையும் இனாகிரேட் செஞ்சிருக்காரு. இதோட தீம் ஸ்பேஸ் நெட்வொர்க்ஸ் ஃபார் யூனிவர்சல் கனெக்டிவிட்டி. சாட்காம் மார்க்கெட் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லிருக்காரு. இந்தியால சாட்காம் மார்க்கெட் 2024ல $4.3 பில்லியன் இருந்து 2033க்குள்ள $14.8 பில்லியன் வளரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே 900 crore நேஷனல் சாட்காம் மானிட்டரிங் ஃபெசிலிட்டியும் அறிவிச்சிருக்காரு. ஆமா, ஸ்பெக்ட்ரம் அசெட்ஸை செக்யூர் பண்றதுக்காக. இதோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் பெம்மசானி 23rd எடிஷன் ஆஃப் பாரத் டெலிகாம் 2025யையும் இனாகிரேட் செஞ்சிருக்காரு. இந்த ஈவெண்ட்டை TEPC, அதாவது டெலிகாம் எக்யூப்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸ் இல்லாம ஈவெண்ட் முடியுமா? IMC 2025 அவார்ட்ஸ்ல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் பெஸ்ட் கிளவுட் சொல்யூஷன் ஃபார் டெல்கோ சிஸ்டம் அவார்டும், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் CDOT பெஸ்ட் எக்ஸிபிட் டிசைன் ஆஃப் த இயர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஆசம். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர பிரதேஷ்ல குர்னூலுக்கு விசிட் பண்ணி 13,430 crore மதிப்புள்ள பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. பெரிய அமௌண்டா இருக்கு. அங்க நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீ பிரம்மராம்பா மல்லிகார்ஜுன சுவாமி வர்லா தேவஸ்தானம்க்கும், ஸ்ரீசைலம்ல இருக்கிற ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திராக்கும் விசிட் பண்ணிருக்காரு. ஆமா, குர்னூல் 3 போலிங் ஸ்டேஷன்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங் ப்ராஜெக்ட், அப்புறம் சப்பாவரம் டு ஷீலாநகர் வரைக்கும் ஒரு 6-லைன் கிரீன்ஃபீல்ட் ஹைவேக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. கூடவே 1,200 crore ரயில்வே ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. இனோகிரேஷன்ஸும் நிறைய பண்ணியிருக்காரு. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடோட 422 கிலோமீட்டர் ஸ்ரீகாகுளம் அங்குல் நேச்சுரல் கேஸ் பைப்லைன், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடோட LPG பாட்லிங் பிளான்ட் சித்தூர்ல, அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லோட அட்வான்ஸ்டு நைட் விஷன் ப்ராடக்ட்ஸ் ஃபேக்டரி நிம்மலூர்ல. லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா சிபி. அடுத்ததா ஒரு சின்ன ஆனா முக்கியமான அப்டேட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் 4 ஸ்டேட்ஸ்ல நோட்டரிஸோட மேக்ஸிமம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டரிஸ்னா யாரு நிலா? அவங்க லீகல் டாக்குமெண்ட்ஸை சர்டிஃபை பண்றவங்க. இப்போ அவங்க லிமிட்டை கூட்டும்போது மக்களுக்கு டாக்குமெண்ட் சர்டிஃபை பண்றதுக்கு ஆக்சஸ் இன்னும் ஈஸியா கிடைக்கும். ஓ, அப்ப இனிமே டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் பண்றதுக்கு லைன்ல ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் போல. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? குஜராத்ல 2,900ல இருந்து 6,000க்கு, தமிழ்நாடுல 2,500ல இருந்து 3,500க்கு, ராஜஸ்தான்ல 2,000ல இருந்து 3,000க்கு அண்ட் நாகாலாந்துல 200ல இருந்து 400க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிரேட். அடுத்ததா பேங்கிங் செக்ஷன். LXMeன்னு ஒரு ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் பெண்களுக்காகவே பிரத்யேகமா இந்தியாவோட முதல் UPI ஆப் LXP Payவை லான்ச் பண்ணிருக்காங்க. வாவ், தட்ஸ் a fantastic initiative. பெண்களோட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸை வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்துறது தான் இவங்களோட எய்ம். எக்ஸாக்ட்லி. அடுத்து 2 பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ். பேங்க் அஷூரன்ஸ்னா ரொம்ப சிம்பிள், பேங்க்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிறது. ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆந்திர பிரதேஷ் கிராமீண பேங்க் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க.
ஸோ ஏபிஜிபியில் இருக்கிற 26 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இனிமே யூனிவர்சல் சோம்போவோட ஜெனரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், கரெக்ட்? பர்ஃபெக்ட். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஏஜிஎஸ் ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், சிஎஸ்பி பேங்க் லிமிடெட் கூட டை அப் பண்ணிருக்காங்க. இது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக. ஓகே, இப்ப அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம டிஆர்டிஓ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்காகவா? ஆமா சிபி, டிஆர்டிஓ ஃபெசிலிட்டிஸ்ல 300 மெகாவாட் சோலார் பவர் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்றது தான் பிளான். இதோட முக்கிய நோக்கம் டிஆர்டிஓ கேம்பஸ் எல்லாத்தையும் 2027க்குள்ள நெட் ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர்றது. அதாவது அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை அவங்களே ரினியூவபிள் சோர்சஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. That's a huge step towards sustainability. இன்னொரு எம்ஓயுவும் இருக்குல்ல, கோல் இந்தியா லிமிடெட் ஐஐடி மெட்ராஸ் கூட ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. ஆமா, ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்ல சென்டர் ஃபார் சஸ்டெயினபிள் எனர்ஜின்னு ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இதுக்கு கோல் இந்தியா லிமிடெட் ஃபண்ட் பண்ணுவாங்க. இங்க சஸ்டெயினபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல R&D நடக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே டைம். கோல் இந்தியா லிமிடெடோட சிஎம்டி PM பிரசாத், ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தால இருக்கு. 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர் சிபி. ஒரு நிமிஷம் நிலா. நண்பர்களே, ஒரு சின்ன ஆனா வெரி யூஸ்ஃபுல் ப்ரமோஷன். நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸையும் ஜிகேவையும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்சது வாழ்க்கைக்கும் மறக்காது. சீரியஸ்லி, இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். இந்த மாதிரி நாங்க பண்ற புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நிலா, பேக் டு நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு? இந்தியாவும் பனாமாவும் சேர்ந்து ஒரு 20 மெம்பர் இன்டர் பார்லிமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பைலேட்ரல் டைஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. நைஸ். பனாமாக்கான இந்தியன் அம்பாசிடர் சுமித் செத்னு நோட் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது IUCN வேர்ல்ட் கன்சர்வேஷன் காங்கிரஸ் 2025. இது அபுதாபில நடந்திருக்கு. இதோட தீம் பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்சர்வேஷன். நம்ம இந்தியாவை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கீர்த்திவர்தன் சிங் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த காங்கிரஸ்ல ரசான் ஹலிஃபா அல் முபாரக் IUCN பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. அடுத்த IUCN வேர்ல்ட் ப்ரொடெக்டட் அண்ட் கன்சர்வ்ட் ஏரியாஸ் காங்கிரஸ் 2027ல பனாமால நடக்கும்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. IUCN ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிபி, 4th வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அவுட்லுக் ரிப்போர்ட். அதுல கிளைமேட் சேஞ்ச் உலகத்துல இருக்கிற 43% நேச்சுரல் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியாவும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெட் லிஸ்ட் ரோட் மேப்பை அன்வெயில் செஞ்சிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்றதுக்காக. ஆமா, இந்தியா தன்னோட முதல் ரெட் லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸையும் ரிலீஸ் பண்ணிருக்கு. இது ஒரு மைல்ஸ்டோன். இன்னொரு சின்ன அப்டேட், அர்மேனியா இப்போ IUCNல ஒரு ஸ்டேட் மெம்பரா ஆகிடுச்சு அண்ட் 2026ல நடக்க போற கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி COP17 ஹோஸ்ட் பண்ண போகுது. சூப்பர். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் JMEX 25 ஜப்பான்ல நடந்திருக்கு. இந்தியன் நேவி சார்பா நம்ம INS சஹயாத்ரி ஷிவாலி கிளாஸ் ஃப்ரிகேட் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பா JS அசாஹி, ஃப்ளீட் ஆயிலர் JS ஓமி அண்ட் சப்மரின் ஜின்ரியூ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், நம்ம யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL நாசிக்ல ப்ரொடியூஸ் ஆன முதல் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் LCA தேஜஸ் MK-1A ஃபைட்டர் ஜெட்டை அன்வைல் பண்ணிருக்காரு. மேட் இன் இந்தியா, பெருமையா இருக்கு. டெஃபினெட்லி. இதோட தேஜஸ் MK-1Aக்கான 3rd ப்ரொடக்ஷன் லைனையும் ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் HTT-40 ஏர்கிராஃப்ட்கான 2nd ப்ரொடக்ஷன் லைனையும் இனாகிரேட் பண்ணிருக்காரு. இந்த தேஜஸ் MK-1A மேக்ஸ் 1.8க்கு மேல ஸ்பீட் போகும். டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பத்தியும் சொல்லிருக்காரே. இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் FY25ல 1,50,000 கோடியா டபுள் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 25,000 crore டச் பண்ணிருக்கு. 2029க்குள்ள மேனுஃபேக்சரிங்ல 3,00,000 கோடியும் எக்ஸ்போர்ட்ஸ்ல 50,000 கோடியும் அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே HALோட CMD டாக்டர் DK சுனில், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1940. அடுத்ததா இந்தியன் நேவி IIT டெல்லி கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா கப்பல்ல வேலை செய்யற சேலர்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக.
அவங்களோட கம்ஃபர்ட் சேஃப்டி எல்லாம் சயின்டிஃபிக் அப்ரோச்ல டிசைன் இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. நைஸ் தாட். அடுத்து WWMMA rankings for 2025 வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் பண்ண ரேங்க். இதுல நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF குளோபலி 6th இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் யாரு நிலா? No surprises there. US Air Force first, US Navy second, and Russian Air Force third. இந்தியா கிட்ட மொத்தம் 2488 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. அதுல IAF கிட்ட 1716, இந்தியன் ஆர்மி கிட்ட 540 அண்ட் இந்தியன் நேவி கிட்ட 232 யூனிட்ஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபோ. சயின்ஸ்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் நியூஸ். கூகுளோட குவாண்டம் ப்ராசஸர் விலோ ஃபர்ஸ்ட் வெரிஃபையபிள் குவாண்டம் அட்வான்டேஜை அச்சீவ் பண்ணிடுச்சாம். குவாண்டம் அட்வான்டேஜ்னா? அது ஒரு டெக்னாலஜிக்கல் பெஞ்ச்மார்க் நிலா. ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டரை விட ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல ரொம்ப வேகமா சிறப்பா செயல்படுறது தான் குவாண்டம் அட்வான்டேஜ். ஸோ விலோ டிட் இட். வாவ், சயின்ஸ் இஸ் அமேசிங். சரி, அவார்ட்ஸ் பக்கம் போலாமா? பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் அவார்ட் 2025 ரிப்பப்ளிக் ஆஃப் தாகிஸ்தானோட ஃபார்மர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அபு சுஃபியான் கர்கராவுக்கு முடித்திருக்காங்க. அவரோட ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், கல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் மேரிடைம் இனோவேஷன்ல செஞ்ச எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இந்த அவார்டு. இவரோட சேர்ந்து மைஸ்ட்ரோ இகோர் இவர்ட் ஃபார் மியூசிக் அண்ட் கல்ச்சர் அண்ட் டாக்டர் ஷபீர் ஹசன் ஃபார் சயின்ஸ் அண்ட் பீஸ் பில்டிங்க்கும் இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், குளோபல் ஃபின்டெக் அவார்ட்ஸ் 2025 மும்பைல நடந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுல UB, அதாவது ஃபார்மர்லி கிரெட் அவென்யூ, ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கு. மொபிக்விக்கோட கோஃபவுண்டர் உபாசனா டாக்கு ஃபின்டெக் பர்சன் ஆஃப் த இயர் ஃபீமேல் அவார்டும், PB ஃபின்டெக்கோட சேர்மன் யாஷிஷ் தஹியா ஃபின்டெக் பர்சன் ஆஃப் த இயர் மேல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 2 அவார்ட் வாங்கியிருக்கு. பெஸ்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், பெஸ்ட் கிரீன் பேங்கிங் இனிஷியேட்டிவ். அதர் வின்னர்ஸ்ல ரேசர் பே, வைஸ், பாரத் பே, பேடிஎம், கேஃபின் டெக்னாலஜிஸ் அண்ட் வாட்ஸ்ஆப்பும் இருக்கு. அனதர் பிரஸ்டீஜியஸ் அவார்டு யூரோப்பியன் யூனியனோட 2025 சக்காரோ பிரைஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் தாட். இது பெலரஸ்ல இருந்து ஆண்ட்ரிஜ் போச்சோபுத்க்கும் ஜார்ஜியால இருந்து மிசியா அமேக்லோபெல்லிக்கும் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேருமே இம்ப்ரிசன்ட் ஜேர்னலிஸ்ட்ஸ். இந்த அவார்ட் EUவோட ஹையஸ்ட் ஹியூமன் ரைட் ஹானர் 1988ல இருந்து கொடுக்கறாங்க. இதோட கேஷ் பிரைஸ் 50,000 யூரோஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு போலாமா? 4th சவுத் ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் சீனியர் சாம்பியன்ஷிப்கான லோகோ, மாஸ்காட் அண்ட் ஆந்தமை ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் அன்வெயில் பண்ணிருக்காங்க. இது ராஞ்சியில இருக்கிற பிர்சா முண்டா அத்லெட்டிக் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. அஃபிஷியல் மாஸ்காட் பேரு தால்மா. இது ஜார்க்கண்டோட ஸ்டேட் அனிமல் எலிஃபென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. தால்மா வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருந்து இந்த பேர் வந்துருச்சு. அஃபிஷியல் ஆந்தம் பேரு ஜொஹார். சூப்பர். அடுத்தது 5th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் ராஜஸ்தான்ல நடக்க இருக்கு. இதுல 23 மெடல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பீச் வாலிபால், சைக்கிளிங், கனாயிங் அண்ட் கயாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கோகோவை டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்டா வச்சிருக்காங்க. ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். அக்டோபர் 15 வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே. நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாமோட பர்த் ஆனிவர்சரியை கமெமரேட் பண்றதுக்காக UN 2010ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. 2025க்கான தீம் Empowering Students as Agents of Innovation and Change. Very powerful theme. And last news for the day, October 16, World Food Day. Food and Agriculture Organization FAO 1979ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. 2025க்கான தீம் Hand in Hand for Better Food and a Better Future. அருமையான தீமோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. வாட் a session நிலா. எல்லா நியூஸையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஆமா சிபி. நண்பர்களே, கேட்டா மட்டும் போதுமா? படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம கேர் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இதே நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உடனே நம்ம கேர் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் த ஃபன். இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் this is Sibi and this is Nila signing off from Score Clever. Bye bye.